தொத்தாராம் पेज नंबर 149 இருக்குது. प्रस्तावना मुन्नुரை. प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. ஹிந்தி உபன்யாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹிந்தி நாவல்ஸோடைய சம்ராட், அதாவது கிங்குன்னு மானே ஜாத்தே கருதப்படுறாரு. ஸோ வந்து ஹிந்தி நாவல்ஸோட கிங் அவர். நிர்மலா உன்காலிகா அனுப்பம் உபன்யாஸ் ஹே. நிர்மலான்றது உன்காலிகா அவரால் எழுதப்பட்ட அனுப்பம் உபன்யாஸ். அனுப்பம் அப்படின்னா யுனிக்கான உபன்யாஸ் நாவல், அதாவது யுனிக்கான நாவல், ஓகேவா, தனித்துவமிக்க நாவல்ன்றாங்க. எஸ் உபன்யாஸ் கி நாயிகா நிர்மலா ஹே. ஸோ இந்த நாவலுடைய குயின் இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து கதாநாயகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க நிர்மலாவாம். தொத்தாராம் உஸ்கே பத்தி ஹே. ஸோ தொத்தாராம் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். காமி புருஷ். காமி புருஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமத்தோடு இருக்கக்கூடிய புருஷர் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஜீவன் அப்படின்னு அர்த்தம். முன்ஷி தொத்தாராம் சஃபல் வக்கீல் ஹே. ஸோ தொத்தாராம் எப்படிப்பட்டவர்னா சஃபல் வக்கீல், அதாவது சக்ஸஸ்ஃபுல் லாயராக இருக்கவர். வே கூப் கமாத்தே ஹே. வே அவர் கூப் நல்லா கமாத்தே ஹே, சம்பாதிக்கிறாரு, ஓகேவா. வே கூப் கமாத்தே ஹே, நல்லா ஏர்ன் பண்ணுறாரு. உன்கே பாஸ் படி சம்பத்தி ஹே. உன்கே பாஸ் அவர்கிட்ட படி சம்பந்தி அப்படின்னா நடத்தோம்னா சம்பத்தினா சொத்து, படி சம்பத்தினா நிறைய சொத்துக்கள், ஹே இருக்குது. உன்கே பாஸ் படி சம்பந்தி ஹே, அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது. உஸ்கி பத்னி மர் சுக்கி தி. உஸ்கி பத்னி அவருடைய ஒய்ஃபு மர் சுக்கி தி இறந்து போயிட்டாங்க. உன்கே 3 பேட்டே ஹே, அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. மான்சாராம், ஜியாராம், சியாராம். இத்தனா ஹோனே பர்பி. இத்தனா ஹோனே பர்பினா இவ்வளவு நடந்தும் கூட தொத்தாராம் காமி பன்கர். காமி பன்கர் அப்படின்னா லஸ்ட் இருக்கு இல்லையா, லஸ்ட் ஏற்பட்டு 40 साल की उम्र में, 40 साल அப்படின்னா 40 வயசு, உம்ருவே வயசில், ஓகேவா, 40 வயசு ஆகியும் 15 वर्ष की लड़की 15 வயசு பொண்ணு நிர்மலா சே, நிர்மலாவை ஷாதி கர் லேத்தே ஹே, கல்யாணம் பண்ணிக்கிறார், ஓகேவா. தொத்தாராம் காமி பன்கிறது லஸ்ட் ஏற்பட்டு 40 साल की उम्र में 40 வயசு காலகட்டத்தில் 15 वर्ष की लड़की 15 வயசு பொண்ணு நிர்மலா சே, நிர்மலாவை ஷாதி கர் லேத்தே ஹே, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வே போக் விலாஸ் கேலியே ஐசா கர்த்தே ஹே. போக் விலாஸ் அப்படின்னா தன்னுடைய ஹாப்பினஸ்க்காக ஐசா கர்த்தே ஹே, அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. யஹ் ஆகே சல்கர், இது முன்னோக்கி போகும்போது படி கல்தி சித்தி ஹோத்தி ஹே. படி கல்தி அப்படின்னா பெரிய மிஸ்டேக்காக சித்து ஹோத்தி ஹே, ப்ரூவ் ஆகுது. ஸோ இது முன்னோக்கி போக போக கால நகர இது ரொம்ப மிஸ்டேக்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணப்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அச்சாபாய், அவர் வந்து நல்ல பிரதராக தான் இருந்தார். ஏன்னா தொத்தாராம் கி படி பஹன், தொத்தாராமுடைய பெரிய அக்கா ருக்மிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வித்வா ஹோ ஜாத்தி ஹே, விதவையாக மாறிட்டாங்க. வித்வானா விதவையாக மாறிடுறது. தொத்தாராம் அவங்களுக்கு அப்பனே கர்மே, தன்னுடைய வீட்டில் ஜக தேத்தே ஹே, இடம் கொடுக்குறாரு. வே உஸ்கா கூப் கியால் கர்த்தே ஹே. வே அவர் உஸ்கா அவங்கள கூப் நல்லாவே கியால் கர்த்தே ஹே, டேக் கேர் பண்ணிக்கிறாரு, ஓகேவா. ஸோ அயோக்கிய பத்தி தொத்தாராம், அயோக்கிய பத்தினா அயோக்கிய புருஷன் அர்த்தம். தொத்தாராம் விசார் கருத்தே தோ சமஜ் பாத்தே கி, அதாவது தொத்தாராம் வந்து புரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா இந்த லைன்லாம் கூட தேவையில்லை, இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, பூடேப்பேமே அதாவது வயசான காலகட்டத்தில், ஓகேவா, பிரௌதாவஸ்தானாலும் பூடேப்பேனாலும் ஒன்று தான். ஸோ இதில் ஜவாப் லடிக்கி சேம், ஜவான் லடிக்கினா யங்கான ஒரு பொண்ணு கூட ஷாதி கர்னா கல்யாணம் பண்ணது படி கல்தி ஹே, பெரிய மிஸ்டேக்கு, ஓகேவா. பிரௌதாவஸ்தாமே அதாவது ஓல்டேஜில் ஜவான் லடிக்கி சே, சின்ன பொண்ணை ஷாதி கர்னா கல்யாணம் பண்ணது படி கல்தி ஹே, ரொம்ப பெரிய மிஸ்டேக். மகர் ஆனால் காமி பன்கர் லஸ்ட் ஏற்பட்டு வே நிர்மலா சே ஷாதி கர் லேத்தே ஹே, அவர் நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நிர்மலா உஸ்கோ பிதா மான்கர், அவரை பிதா மான்கர் அப்பாவாக நினச்சி உஸ்கோ ஆதா கர்த்தே ஹே, அவருக்கு ஆதாரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா, அப்பாவாக நினச்சி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மகர் ஆனால் பத்தி மான்கர் ஹஸ்பண்டாக நினச்சி பியார் நஹி பர்சாத்தி ஹே, பியார்னா லவ்வை, நஹி பர்சாத்தி பொழிகிறது கிடையாது. அப்பாவாக நினச்சி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர ஹஸ்பண்டாக நினச்சி லவ்வை பொழிகிறது கிடையாது. உஸ்கே பியார் கே பானே கேலி, அவளுடைய லவ்வை அடையிறதுக்காக வே அவர் அப்படி வீரத்தானா வீரங்களை பற்றி, அதாவது வீரத்தை பற்றி ஜூட்டி கஹானியான்னு சுனாத்தே ஹே. ஜூட்டி கஹானியான்னா பொய்யான கதைகளை சுனாத்தே ஹே சொல்கிறாரு. அப்பனேக்கி ஜவான் திக்கானேக்கா, அப்பனேக்கோ அப்படின்னா தன்னை, ஜவான் திக்கானேக்கா எங்காக காட்டிக்கிறதுக்காக,
ஹர் பிரயத்தன் கர்த்தே ஹே எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாரு. ஹர்னா எல்லான்னு அர்த்தம். யத்தன்னா முயற்சிகளையும் கர்த்தே ஹே பண்ணுறாரு. அயோக்கிய பத்திக்கே ரூப்மே அயோக்கிய புருஷனாக வே அவர் ஹமே நம்மளை ஹன்சாத்தே ஹே சிரிக்க வைக்கிறார். அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நம்மளை சிரிக்க வைக்கிறது. டர்போ கோழையாக இருக்கார். தொத்தனா நிர்மலாசே கஹத்தே ஹே நிர்மலா கிட்ட சொல்கிறாரு, ராஸ்தேமே வழியில் தீன் சோர் 3 திருடர்கள் தல்வார் சஹித் ஆயே அதாவது வாள்களை எடுத்துகிட்டு வந்தார். அருவாள் இருக்குங்களே அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, வெட்டுக்கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. மேனே அப்படியே லாட்டிசே மேனே நான் அப்படியே லாட்டிசே என்னோட கைத்தடியால் உன் தீனோன்கோ அந்த 3 பேரையும் மார்க்கர் பகாயா அடித்து ஓட விட்டுட்டேன். அதாவது வழியில் 3 திருடங்க வந்தாங்க. அவங்க 3 பேரையும் நான் கைத்தடியால் லாட்டினா கைத்தடியால் அடித்து ஓட விட்டுட்டேன்றார். இசே சமை இதே டைமில் கர்மே வீட்டில் சான்பு குஸ் ஜாத்தா ஹே பாம்பு குஸ் ஜாத்தா ஹே புகுந்துருச்சு. யஹ் ஜான்கர் இதை தெரிஞ்சுக்கிட்டு தொத்தாராம் கர்சே பாகர் வீட்டுக்கு வெளியே சலி ஜாத்தி ஹே ஓடிடுறாரு. பாம்பு வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளில ஓடிடுறாரு. ஷக்கி அதாவது சந்தேகம். படி உம்ரமே வயசான காலகட்டத்தில் ஜவான் லடிக்கேசே யங்கான பொண்ணை விவாக கர்னேக்கி கல்யாணம் பண்ணதோட பேந்து கிஃப்ட் தான் ஷக் சந்தேகம். ஸோ படி உம்ரமே பெரிய வயசான காலகட்டத்தில் ஜவான் லடிக்கேசே யங் பொண்ணை விவாக கர்னேக்கி பேன் கல்யாணம் பண்ணதுக்கான கிஃப்ட் தான் ஷக்கா. அகர் ஆனால் நிர்மலா கிசி தூசரேனா மற்றவங்க கிட்ட பாத் கருத்தி பேசுகிறானா தொத்தாராம் உஸ்பர் ஷக் கருத்தே தொத்தாராம் அவங்க மேலே உஸ்பர்னா அவங்க மேலே ஷக்கு கருத்தே சந்தேகப்படுறானா ஏக் ஹத்து தக் ஓரளவு நியாய் ஹோ சக்தா அது நியாயமாக இருக்கும். ஓகேவா, அதாவது தொத்தாரம் வேறு யாருக்கிட்டாவது நிர்மலா கிசி தூசரே வேறு யாருக்கிட்டையாவது பாத் கருத்தி பேசியிருந்தா தொத்தாராம் உஸ்பர் ஷக் கருத்தே தொத்தாராம் அது மேலே சந்தேகப்பட்டான் ஏக் ஹத்து தக் ஓரளவு நியாய் ஹோ சக்தா நியாயமாக இருந்திருக்கும். மகரானா மூர்க்கு தொத்தாராம் அப்பனே பேட்டே தன்னுடைய பையன் மான்சாராம் சே பாத் கர்னே பர் மான்சாராம் கிட்ட பாத் கர்னே பர் பேசுறது மூலமாக ஷக்கு கருத்தே ஹே சந்தேகப்படுறாரு. ஷக்குக்கே காரன் ஸோ இந்த சந்தேகத்தோட காரணத்தால் வே சாரி கல்த்தியான்னு கருத்தே ஹே அவங்க எல்லா மிஸ்டேக்கையும் பண்ணுறாங்க. வகு அப்பனே பாவி பனாக்கர் ஓகேவா தன்னை பாப்பி அப்படின்னா பாவியாக மாற்றிட்டு சுட்டாஹே முடிச்சுக்கிறாரு. அசஃபல் பிதா அதாவது ஃபெயிலியரான தந்தை. முன்ஷி தத்தாராம்கே தீனோன் பேட்டே அவருடைய 3 பசங்களும் மாத்ருஹின் ஹோக்கர் பி அம்மா இல்லாமல் ஆகியும் தரக்கி கர் சக்தே ஹே இம்ப்ரூவ் ஆகுறாங்க. மகர் தொத்தாராம் கம் உம்ரவாளி லடுக்கிக்கோ கம் உம்ரவாளினா கம்மியான வயசு இருக்கக்கூடிய லடுக்கிக்கோ ஒரு பொண்ணை இஸ்கே மா பனாக்கர் அவங்களுடைய அம்மாவாக மாற்றி தீனோன்கோ ஜீவன்கோ இந்த 3 பேருடைய ஜீவன்கோ பிகார் தேத்தே ஹே ஸ்பாயில் பண்ணிடுறாரு. பச்சோं के लिए एक பிதா குழந்தைக்காக ஏக் பிதா ஒரு அப்பா கியா நான் கருத்தா என்னென்ன செய்ய மாட்டாங்க. பாஷா பாபர் अपने बेटे ஹுமாயூன்கோ தன்னுடைய பையன் ஹுமாயூனை பச்சானே கேலியே தப்பிக்க வைக்கிறதுக்காக ஸ்வயன் செல்ஃபாகவே அப்பனே ஞான் தேதி தன்னுடைய ஜான்னா உயிரை தேதி கொடுத்துட்டாரு. ஓகேவா, அதாவது பாஷா பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனை காப்பாற்றுறதுக்காக ஸ்வயன் தானாகவே தன் உயிரை விட்டுட்டார். மகர் தொத்தாராம் அப்பனே குஷி கேலியே ஆனால் தொத்தாராம் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய குஷி சந்தோஷத்துக்காகவே ஷாதி கர்லேத்தே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இசையே கல்திக்கு காரணம் இந்த ஒரு மிஸ்டேக்கோட காரணத்தால் தீனோன் பேட்டோருக்கோ 3 பசங்களையும் கோதேத்தே அவர் தொலைச்சிடுறாரு. ஏக் புத்திருக்கே வனவாசே ஒரு மகனுடைய வனவாசத்தால் தசரதன் இருக்கார் இல்லையா கிங் அவர் மிருத்யுக்கோ பிராப்பத் ஹோகி மிருத்யுனா மரணத்தை அடைஞ்சார். ஒரு பையன் வனவாசம் போனதால் அவர் என்ன பண்ணிட்டாரு மிருத்யுக்கோ மரணத்தை பிராப்பத் ஹோகை அடைஞ்சார். மகர் தீனோன் பேட்டேங்கோ கோகர்பி 3 பசங்களையும் எழுந்தும் தொத்தாராம் ஜீவித் ரகத்தே ஹே அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு. திக்கார் ஹே ஐசே பாப்கு ஒரு அப்பாவுக்கு அது ஒரு அவமானம். அசஃபல் கிரகஸ்தனா ஃபெயிலியரான ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். மான்சாராம் கி மிருத்யுக்கே காரன் மான்சாரம் இறந்ததால் தொத்தாராம்கோ படி வேதனா ஹோத்தி ஹே தொத்தாராம்க்கு ரொம்ப வேதனை வருது. இஸ்லி அதனால் வே அதாலத் மே அவர் கோர்ட்டில் அப்பனா காம் தன்னுடைய வேலை டிக் கர் நகி பார்த்தேன் சரியாக பண்ண முடியல. யதி சப்போஸ் வே தோடா சம்பல் ஜாத்தி தோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருந்தா சம்பல்னா அலர்ட்டாக இருந்திருந்தா
பாக்கி பரிவார்க்கும் மீதி ஃபேமிலியும் பச்சா லேத்தே காப்பாற்றிருக்கலாம். பச்சானா காப்பாற்றுறது. மகர் ஆனால் வே ஐசா நஹி கர்த்தே, அவர் அந்த மாதிரி பண்ணல. உஸ்கி அசமர்த்தா கே காரன், அசமர்த்தானா கேர்லெஸ்னஸோட காரணத்தால் பூரா பரிவார் ஃபுல் ஃபேமிலியும் நஷ்டு ஹோ ஜாத்தா ஹே, இழந்துடுறாரு. ஃபுல் ஃபேமிலியும் இழந்துடுறாரு. தனி வியக்தி தொத்தாராம்கோ ஜியாராம் और சியாராம் கோ படி சிந்தா ஹே. ஸோ ஃபஸ்ட்டு பையன் இறந்துட்டதால ஜியாராம் அண்ட் சியாராம் பற்றின சிந்தனை இருக்குது, கவலை இருக்குது. ஏ தோனோன் பி கோனா ஜாயின், ஏ தோனன் இந்த 2 பேரையும் கோனா ஜாயின் இழந்துடக்கூடாது. யஹி சோச்கர், இதை யோசிச்சுக்கிட்டே உன்சே கட்டுவச்சன் போல்தே ஹே, அவங்கக்கிட்ட கட்டுவச்சன் கடுமையாக பேசுகிறாரு. பச்சானேக்கே கோஷிஸ்மே, தப்பிக்க வைக்கக்கூடிய கோஷிஸ் முயற்சியில் கூச்சல் டால்தே ஹே, கூச்சல் போடுறாங்க. ஜப் ஜியாராம் ஆத்மஹத்யா கர் லேத்தா ஹே, ஜியாராம் அப்போ வந்து ஆத்மஹத்யானா தற்கொலை பண்ணிக்கிறான். தப் அப்போ சியாராம் பர் அப்பனா பியார் பர்சாத்தி ஹே, சியாராம் ஸோ அவன் செகண்ட் பையனும் செத்துட்ட பிறகு தேர்டு பையன் சியாராம் மேலே அப்பனா பியார் தன்னுடைய அளவு வந்து பொழிகிறாரு. அதுக்கடுத்து உன்கோ காணா நா தேனே பர், அவனுக்கு காசு அதாவது சாப்பாடு கொடுக்குறேன்றதால பகலே பார் ஃபஸ்ட்டு நிர்மலா பர் குஸ்ஸா கர்த்தே ஹே, நிர்மலா மேலே கோவப்படுறாரு. குஸ்ஸானா கோவம். சியாராம் கிசி பாபா கே சாத் சலா ஜாத்தா ஹே, இந்த சியாராம் வந்து கிசி பாபா கே சாத் ஏதோ ஒரு பாபா கூட சலா ஜாத்தா ஹே போயிடுறான். இஸ் பர் தொத்தாராம் ஜியாராம் கோ கோச் மே ஜாத்தே ஹே. ஸோ இஸ் பர் இதனால் தொத்தாராம் சியாராமை கோச் மே தேடி ஜாத்தே ஹே போகிறார். ஜப் அப்போது நிர்மலாக்கோ மிருத்தி ஹோ ஜாத்தி ஹே, அவ இறந்துடுறான். தபி வே வாபஸ் ஆத்தே ஹே, அப்போ தான் ஒரு ரிட்டர்ன் வராரு. உஸ்கா ஜீவன்கோ ஹராபரா பாகத்தா, ரொம்ப பசுமையான லைஃப் வந்து பாலடைந்து உச்சிட்கட், இந்த லைன்லாம் தேவையில்லை ஓகேவா. அதாவது வந்து அவருடைய ஹராபரா பாக் அப்படின்ற பாகத்தா அப்படின்னா நடத்தினா பசுமையாக இருந்த வாழ்க்கை. உச்சட்கட் வீரான் அப்படின்னா பாலணிஞ்சு போகிறது, அது தேவையில்ல. வே அப்பனே கல்திக்கே காரன், அவரோட மிஸ்டேக்கோட காரணத்தால் பேட்டோன்கோ கோதேத்தே ஹே, மகன்களை இழக்கிறாரு. அப்பனே ஆம் ஆத்மி கோதேத்தே ஹே, வருமானத்தை இழக்கிறாரு. அந்தமே கடைசியில் பிரிய பத்னி லவ்வபிள் ஒய்ஃபையும் கோதேத்தே ஹே, இழந்துடுறாரு. வே ஹமாரி தயாக்கா பாத்திர ஹே, நம்ம கருணைக்கான பாத்திரம் அவர் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து முடிவுரை பார்த்திங்கன்னா தனி வியக்தி, அதாவது ரிச்சான ஒரு பர்சன் பூடாப்பேமே, அதாவது ஓல்டேஜில் தன் கா சுக்கு போக்னே கேளியே, தன்னுனா காசுடைய சுக்கு போக்னே கேளியே, காசோட சந்தோஷத்தில் ஜவான் லடிக்கி யங்கான பொண்ணை விவா கரேங்கே, கல்யாணம் பண்ணார் அப்படின்னா. அதாவது வந்து ஒரு ரிச்சான பர்சன் வயசான காலகட்டத்தில் காசோட திமிரில் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னா தோ வே அப்போனா சப்பு குச்சு கோதேங்கே, தன்னுடைய எல்லாத்தையும் எல்லாத்தையும் கோதேங்கே இழந்துருவார். விதி உன்கே ராஸ்தேமே, அவருடைய வழியை நஹி சோடேகி விட்டுறாது. தொத்தாராம் சமாஜ்னா சொசைட்டிக்கு யஹு சபக், இந்த லெசனை தான் தேத்தே ஹே கொடுக்குறாரு. தொத்தாராம் வந்து சொசைட்டிக்கு இந்த லெசனை தான் சொல்கிறாரு.